அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தின் ஃபிர்தோஸ் ஏரியாவில் குவைத்தி குடிமகன் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு குவைத் முழுவதும் தீவிர செக்கிங் ஆரம்பம். வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் வரும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை. ஏர்போர்ட்டில் செய்யப்படும் கடுமையான செக்கிங். அடுத்து குவைத் வரும் வெளிநாட்டவர்களுக்கு எடுக்கப்படும் கேம்கா மெடிக்கல் ரிப்போர்ட் சம்பந்தமான மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தை பொறுத்த வரைக்கும் வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. குறிப்பாக சரக்கு அடித்து விட்டு வாகனம் ஓட்டாதீங்க. சரக்கு அடித்து வாகனம் ஓட்டி யாராவது மேலே மோதி காயமோ அல்லது மரணத்தையோ ஏற்படுத்தினால் 2000 முதல் 5000 குவைத் தினார் வரை அபராதம் மற்றும் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இதுதாங்க குவைத்துடைய போக்குவரத்துறையின் சட்டம். இப்போ ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஃபிர்தோஸ் ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது. ஃபிர்தோஸ் ஏரியாவில் ஒரு குவைத்தி குடிமகன் மீது வாகனத்தை மோதிவிட்டு எஸ்கேப் ஆன ஒருவனை குவைத்தின் போக்குவரத்துறை தேடி வந்த நிலையில் அந்த நபர் இப்போ தானாக முன்வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளான். குவைத்தி குடிமகனுக்கு தீவிர சிகிச்சை அளித்த பின்பும் காப்பாற்ற முடியாமல் மரணித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் குவைத்தில் வாகனம் ஓட்டும் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. குறிப்பாக சரக்கு அடித்து விட்டு வாகனம் ஓட்டாதீங்க. அடுத்த தகவல், குவைத்தை பொறுத்த வரைக்கும் கேம்கா மெடிக்கல் சென்டரில் தற்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெடிக்கல் போடப்படுகிறது. ஏதாவது சின்னதாக எக்ஸ்ரே பிரச்சனை, ஸ்கேன் பிரச்சனை, பிளட் லெவல் கம்மியாக இருந்தாலும் அன்ஃபிட் கொடுக்கப்படுகிறது. இதனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா 30,000 முதல் 1 லட்சம் வரை பணம் கொடுத்து இல்லீகலாக மெடிக்கல் சென்டரில் ஃபிட் வாங்கிட்டு குவைத்துக்கு போகிறாங்க. இதுபோல் மெடிக்கல் அன்ஃபிட் செய்யப்படும் நபர்கள் மற்ற மெடிக்கல் சென்டரில் பணம் கொடுத்து குவைத் செல்வது அதிகரித்துள்ளதாக குவைத் எம்பசிக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மெடிக்கல் சென்டர்லையும் செக்கிங் தீவிரமாக இருக்குது. லஞ்சம் கொடுத்து கேம்கா மெடிக்கலில் ஃபிட் வாங்கிட்டு குவைத் வருபவர்கள் பல பேர் குவைத்தில் போடப்படும் மெடிக்கல் அன்ஃபிட் செய்யப்பட்டு மீண்டும் ஊருக்கே திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா பல நடந்திருக்குங்க. அதனால் லஞ்சம் கொடுத்து மெடிக்கல் ஃபிட் வாங்கிட்டு குவைத்துக்கு வராதிங்க. மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தை பொறுத்த வரைக்கும் சூனியம் செய்வது, குறி சொல்வது ஆகிய செயல்களில் ஈடுபட்டால் குவைத் சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும். அரபு நியூஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி சூனியம் மற்றும் குறி சொல்லும் செயலில் ஈடுபட்டு வந்த ஒரு அரபு நாட்டு சேர்ந்தவனை உள்துறை அமைச்சகம் அதிரடியாக கைது செய்து அவன் சூனியம் செய்ய பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளது. மேலும் இதுபோன்ற செயல்களை யாராவது ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதனால் குவைத் வரும் நம்ம ஆளுங்க சூனியம் செய்யப்படும் பொருட்களையோ தாயத்து தகடு போன்ற பொருட்களையும் குவைத்துக்கு கொண்டு வராதிங்க. குவைத் மட்டும் கிடையாதுங்க, சவுதி அரேபியா, ஒமான், பஹ்ரைன், கத்தார், துபாய் இப்படி எந்த அரபு நாடுக்கு சென்றாலும் தாயத்து தகடு போன்ற பொருட்களை கொண்டு செல்லாதீங்க. அதிக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த தகவல், குவைத்தில் வாகனம் ஓட்டும் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. விலை உயர்ந்த பொருட்கள், பணம் ஆகியவற்றை காரில் வைத்து செல்ல வேண்டாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது. இப்போ சம்பவம் பார்த்தீங்கன்னா ஜஹரா ஏரியாவில் நடந்துள்ளது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்ல தனது காரை கார் பார்க்கில் நிறுத்திவிட்டு சென்ற ஒரு குவைத்தி குடிமகன் கார் கண்ணாடியை உடைத்து காரிலிருந்து குவைத்தின் பர்ஸ் மற்றும் முக்கிய ஆவணங்களை அடையாளம் தெரியாத நபர் திடீர் சென்றுள்ளதாக ஜஹரா காவல் நிலையத்தில் ஒரு குவைத்தி குடிமகன் அளித்த புகாரின் அடிப்படையில் அலிபாபாவை ஜஹரா காவல்துறை தேடி வருகிறது. அதுபோல குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை காரில் வைத்து செல்ல வேண்டாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 29,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 31,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 29,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏறலாம். ஹைதராபாத் டு குவைத் 25,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு ஹைதராபாத் 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் ஏறலாம். கொச்சின் டு குவைத் 28,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு கொச்சின் 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏறலாம். கொழும்பு டு குவைத் 119 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாய் 24 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 984 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 477 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 698 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.